என்னுடைய மாமிச பலத்தில் நான் நிற்க முடியாது. அன்னைக்கு எனக்கு அபிஷேகம் இல்லைன்னா நான் குடிகாரன் தான். அவங்க கூப்பிட்டுக்கு நான் போனதுக்கு கரெக்டாக என்ன டோட்டலாக பிசாசு அவங்க மூலமாக குடிகாரனா மாற்றி விட்டுருவான். ஆண்டவரை அறிந்திருக்கவே முடியாது. அபிஷேகம் ரட்சிப்பு என்கிற தன்மை எனக்குள்ளே இருந்ததுனால அவ்வளவு காரியம் நான் ருசித்து சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாம் மின்னுக்க இருந்தும் தொடலைங்க. அதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. நிறைய பேர் ஞானசானம் முங்கி எடுத்தும் ரட்சிக்கப்பட்டும் பாவ வாழ்க்கையை விட மனதில்லாதபடி. சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு விஷயமும் அந்த சிம்சோனுடைய அம்மாவுக்கு விளக்கப்பட்டாயிற்று. சிம்சோன் விழுவதற்கு முதல் காரணம் அவனுடைய தாயாரும் தகப்பனும். அல்லேலூயா. சரி, நம்ம இப்ப ரெண்டாவது இங்க வருவோம். நியாயாதிபதி புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. தவறு இங்க செய்யறான். பெலிஸ்தர் இடத்துல போய் ஒரு குமாரத்தி, எங்க எதிராளியும் எங்க போகக்கூடாதோ அங்க போறான். பெலிஸ்தரின் குமாரத்தி ஒரு பெண்ணை காண்றான். அப்பவுமே இவங்க என்ன செய்திருக்கணும்? டேய், நீ நசரேன விரதம் பத்திருக்கா, உனக்கு கத்தி கூட தலையில படக்கூடாது, திராட்சை செடி ரசம் பக்கம் போகக்கூடாது, இப்படி கட்டளை இருக்குது. நீ எதிராளி பிசாசு குடும்பத்தில் போய் ஒரு பெண் எடுக்க போற தடை செய்திருக்கணும். தடை செய்யவில்லை. தடை செய்யவில்லை. 5வது வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்ட. திமிர பத்தீங்களா? நிறைய பேர் அப்படிதான். ஆவை என் புள்ள, என் மகா, அங்க ஆண்டவர் இடப்பட்டிருக்கிறாரு. திம்னாத்துக்கு அந்த பெலிஸ்தர் ஊருக்கு யாரு போறா? மனோவா, சிம்சோனுடைய அம்மா சிம்சோன். எப்படி போறாங்க பாருங்க. திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஊரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் எங்க போகக்கூடாது சொன்னாரோ அங்க போகிறாங்க. அதாவது இதெல்லாம் நமக்கு இது அடிப்படை ருசிச்சு நான் படிச்சிருக்கிறேன். எப்பா, ஊழியம் செய்யறது சாமானியமான விஷயம் இல்லை. பயப்படணும். இல்லைன்னா எனக்கு ஆபத்து, என் பிள்ளைகளுக்கு ஆபத்து. நான் அப்புறம் இந்த மனுஷனா உலகத்தில் இந்த இரத்தத்திலான ஊர்ன பயம்தான். இந்த வசனங்கள் தான் என்னை பரிசுத்தனாய் மாற்றினது. எத்தனை பேர் படிக்கிறீங்க? எத்தனை காலமா படிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு என்ன உணர்வு வந்திருக்கிறது? எங்கே போகக்கூடாது? திராட்சை தோட்டம் பக்கமே நீ போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது திம்னாத்து ஒரு பெலிஸ்தர் ஊருக்கு சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வரும். எந்த இடத்துல நீ போகக்கூடாது என்று சொல்லி போறியோ சிங்கம் வரும். திராட்சை தோட்டத்துக்கும் சிங்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் உனக்கு ஆக்கினை அங்க அனுப்புவார். திராட்சை தோட்டத்துக்குள்ள பண்ணைக்குள்ள சிங்கம் வருமா? ஆண்டவருடைய கோபம். நம்ம எங்க போகக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு விலைக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தோமோ அதை மறந்து அதே காரியத்தை அந்த தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போறா. பாலசிங்கத்தை ஆண்டவர் அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 9வது வசனம் கவனிங்க. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே அவன் சிங்கத்தை அடிச்சு கொன்னுட்டான். அதோட மீனிங் உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? சிங்கத்தை அடிச்சு கொன்னுட்டான். தேவன் கொடுத்த அபிஷேகம் ரெண்டும் கிரியை செய்கிறது. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை விசேஷமானது. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நம்ம என்ன வச்சோமே அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அது தெரியும். அந்த சிங்கத்தை வெறும் கைனால கொன்னு போட்டான். பால சிங்கத்தை ஒரு சிறுவன் சிம்சோன். அவன் அந்த சிங்கத்துக்குள்ள தேன் இருக்கிறது. 2வது தவறு நடக்க போகுது. அந்த செத்து போன சிங்கம் வாயை பழந்திருக்கும் போது அந்த வாய்க்குள்ள போய் தேன் கூடு கட்டி தேனை வச்சிருக்கிறது. இப்போ கவனிங்க. அந்த 9வது வசனத்துல
அவன் அதை தன் கைகளில் எடுத்து தேனு செத்து பிரேத தண்டை போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திராட்சை தோட்டம் பக்கம் போகக்கூடாது, திராட்சை தோட்டத்தில் எதுவும் நீ சாப்பிடக்கூடாது. நான் நினைக்கிறேன் சிம்சோனுக்கு அம்மா அப்பாவும் 2 பழத்தை பறித்து தின்றுப்பாவ. அப்படி தானே? நெடுந்தூரம் பயணம். கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். நான் அப்படி நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்படி டவுனு போலேயே இருக்கும். கடையில் உங்களுக்கு வடை பச்சி அப்பளம்லாம் சுட்டு வச்சிருக்குது. அங்கே ஒரு காடு, நெடுந்தூர பயணம், திராட்சை தோட்டம் பண்ண வழியாக சும்மா போகிறவன் பழத்தை பார்த்துட்டு சும்மா போவானா? யோசி. நீ அந்த இடத்துக்கு கால் வச்சா அது உன்னை இழுக்கும். நீ அந்த செல்ல நோண்டாண்டா நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னா அது உன்னை இழுத்துரும். திராட்சை தோட்டத்துக்கு போறவா சும்மா பசியோடு போற 2 பழத்தை பறிச்சு தின்னுட்டு போயிருப்பாவா. வச்சாரு ஆபு. அதுலேருந்தே பிரச்சனையே சிம்சோனுக்கு வந்து ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீரழிவுக்கு அவன் தாய் தகப்பனும் காரணமாகி விட்டார்கள். பிரேத தண்டை, செத்த பிரேத தண்டை போகக்கூடாது. என்னாகமத்தில் நம்ம படித்தோம், நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க. அவர்களும் அந்த எடுத்து தான் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். இலை இது யாது? இந்த தியானு எங்கிருந்து வந்தது? நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை மறைச்சி எங்க பிள்ளைகளுடைய அந்தரங்கத்தை தாய் தகப்பனும் சரியா புரிந்து கொள்ளணும். இது தேனு உனக்கு ஏதுன்னு அவங்க கேட்டிருக்கணும். ராஸ்கல், நீ செத்த மிருகத்திட்ட இருந்து தேனை நீனும் சாப்பிட்டுட்டு எங்களையும் கெடுக்கிறியான்னு தடுத்திருக்கணும். அதுக்கு பரிகாரம் தேடி இருக்கணும். இல்ல, தேடல. அந்த செத்த சிங்கத்துக்குள்ள இருந்த தேனை எடுத்து அவன் சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அவன் அறிவிக்கவில்லை. தவறுக்கு மேல தவறு, திமிரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் சிம்சோன் வந்து அந்த சிங்கத்தை கொன்னு போட்டதுனால நம்ம மகன் பெரிய வீரனாக்கும், நம்ம மகன் நல்ல படித்தவனாக்கும், படித்தவளாக்கும், திறமசாலியாக்கும், நீ மெச்சிக்கிட்டு இரு. கண்டிக்க இடத்துல பிள்ளைகளை சரியா கண்டிச்சிருக்கணும். ஏய், ஆண்டவர் இவன் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மிடத்துல உத்தரவாதம் வாங்கியிருக்கிறார். யாதுல உனக்கு தேனு எப்படில வந்து கேட்டிருக்கணுமா இல்லையா? அவள் அறிவிக்கவில்லை. அடுத்த ஒரு தவறை அவள் செய்கிறதாக இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். 2வது பாருங்க, நியாயாதிபதி. அடுத்த தவறு நியாயாதிபதி 15வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 15:8. அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் எத்தாம் ஊர் கண்மலை குடியிருந்தான். யாரு? 1000 பேரை சின்ன பின்னமாக அவன் என்ன செய்தான்? சிம்சோன் கொலை செய்தான். அவ்வளவு பவர். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற கனம், மரியாதை. 1000 பெலிஸ்தர் ஏற்கனவே சாதா மனுஷரை காட்டிலும் ஹைட்டிலும் வெயிட்டிலும் வண்ணத்திலும் தடியிலும் பெரியவனாக்கும், டபுள் மடங்கு பெரியவன் பெலிஸ்தர் அந்த ஜாதி. அதில் 1000 பேர் சிங்கிள் மனுஷனாயிருந்து கொலை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது ஒரு கிருபை. 13வது வசனம் 13. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி. அதற்கு பிறகு இவனை கட்டுவதற்கு இவன் பலிச்சயமாகிறான். இவனை கட்டிட்டாங்க, ஒரு சூழ்நிலையில கட்டினான். இவன் தானா பலிச்சயமாகிறான். இவனை கட்ட முடியாது. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை போய் அதிகாரத்தில் அவனை ஆளுகை செய்ய முடியாது. விட்டு கொடுப்பாங்க ஊழியக்காரங்க. சரி, ஆமா, அதிகாரம் பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை நீ ஒன்றும் தொட முடியாது. அவனாட்டு விட்டு கொடுத்தா உண்டு. இல்லை, விட்டு கொடுக்குறான். அந்த வசனத்தில் சிம்சோன் தன்னை கட்டும்படி அவனை ஒப்பு கொடுக்கிறான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொண்டு போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே சிம்சோனை கட்டி கொண்டு போறாங்க. கொண்டு போனாங்க. 14வது வசனம் கவனிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். தேவ பிள்ளையே,
அவர் எவ்வளவு நல்லவர். பயங்கர கூட்டம் அவனை கட்டி, அவனும் சம்மதிச்சுட்டான் கட்டுப்படுவதற்கு உத்தரவுனா, நீங்கள் என் மேலே சாடாமல் இருந்தால் நான் கட்டுப்படுறேன், உங்களுக்கு நியாயத்துக்கு நான் வாரேன்னு சொல்லி கூட போனான். ஆனால் பெலிஸ்தர் திமிரு பிடிச்சவன்லாம் வழியில் போகும்போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணினார்கள், ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தர் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். இப்போ நீ ஊழியக்காரனை குத்தப்படுத்துகிறாய், ஊழியக்காரன் கொஞ்சம் பம்முறான், சரி உடனே ஏய் மற்றவன் அவ்வளவுதான், இன்னும் நம்ம நிற்கலான்னா அடுத்தது ஆண்டவர் தான் பேசுவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட முத்திரை போடப்பட்ட ஆண்டவருக்கு தாசனாய் செயல்படுகிற அவன் பேசாம இருந்தாலும் ஆண்டவர் பேசுவார். சிம்சோன் ஒன்றும் செய்யல. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாக இறங்கினதாம். ஆண்டவர் அதை சகித்து கொள்ள மாட்டார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர் மேல் உங்களுக்கு பரிகாசமா, புயங்களில் கட்டியிருந்த கயிர்கள் நெருப்புப்பட்ட நூலு போல அருந்து போயிட்டு என்று சொல்லுகிறது. நான் சொன்ன 1000 பெலிஸ்தர்களை அவன் கொல்லது இந்த இதில் தான் வரும். அதுக்கு முன்னால் நிறைய பேரை சின்ன பின்னமாக கொலை செய்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இப்போ இப்படியே பேசினா நமக்கு சமயம் ஆயிரும். இவ்வளவெல்லாம் செய்து அவனை கனப்படுத்தி வைத்திருந்தார் சிம்சோனை. பிறர் ஒரு வார்த்தை அவனை இளக்காரமாக பேசினதுக்கே ஆவியானவர் அவனுக்குள்ள பலமாக. நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கிறேன். என்னை பரியாசம் பண்ண அதெல்லாம் சொல்லி நான் பெருமைப்பட விரும்பலை. நான் எம்மாத்திரம் கர்த்தர் என் மேலே இரக்கமாக இருக்கிறார், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, அதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர், என்னை விட்டு கொடுக்க மாட்டார், அதை மட்டும் சொல்கிறேன். நம்ம எல்லாத்தையும் அப்படி தான், நீங்களும் அபிஷேகம் பெற்றா உங்களையும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ நமக்கு இவ்வளவு ஒரு பொறுப்பான தேவன் இருக்கிறார். அப்போ சிம்சோன் எப்படி இருந்திருக்கணும்? இனிமேதான் அவன் வில்லங்கம் பண்ணுறான். 16வது வசனம், நியாயாதிபதி 16:1 பாருங்க. 16:1 அவன் எங்கே போகிறான்? திமிரு எடுத்து ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்தார். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். வந்தானா? இன்னைக்கு நிறைய பேர், நிறைய ஊழியக்காரங்க விசுவாசி, என்ன நீ தான் பிரசங்கம் பண்ணுவியா? எங்களுக்கு தெரியாதக்கும், நாங்கள் எத்தனை வருஷம் விசுவாசி, எனக்கு தெரியாது. நீ இப்படி தான் அவன் கையை காலம் நீட்டினான். ஒரு வேசி நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்னது, எவ்வளவு பவர்ஃபுல்! சர்வ வல்லவரே ஒரு வார்த்தை நம்மளுக்கு விட்டு கொடுக்காம நம்ம மேலே பலமாக இறங்கி வந்து இவ்வளவு காரியம் செய்தாரே என்கிற நன்றி உணர்வு மறந்தவனாய் சாத்தானுக்கு பிள்ளையாய் மாறி போய் நிறைய பேர் எதை பார்க்கக்கூடாதோ அதைத்தான் பார்க்குறோம். ராம் முழுவதும் அதை தான் பார்க்குறோம். இன்னும் நம்ம மனம் திரும்பலை. இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடித்திருந்தாலும் நம்ம அதுலேருந்து குணப்படாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் சபைக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறோம். சிம்சனும் அவனும் உணர்ச்சிக்கு தன்னை உட்படுத்தி ஒரு வேசி வீட்டுக்கு, அது ஒரு வேசி வீட்டுக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. 17வது வசனம், வேசி என்ன செய்வான்? பிசாசு என்ன செய்யும்? செல்லு என்ன செய்யும்? வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் ஒரு கையில் இருக்குது, செல்லு ஒரு கையில் இருக்குது. நீ பரிசுத்த வேதாகமும் வாழ வைக்கிற வேதாகமத்தை ஒதுக்கி மூடி வச்சுக்கிட்டு செல்ல பார்க்கதா, அது உனக்கு சத்துரு. அது குணத்தை காண்பிக்கும். இப்போ அவனுக்கு காண்பித்து விட்டது. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். வேசியிடத்தில் போனால் அதான நடக்கும். சவரக்கன் கத்தி என் தலைமேலே படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா ஆவேன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். உள்ளதையெல்லாம் சொன்னான். நீ சொல்லிடுவா. அந்த டிவி பார்க்கறது, அந்த செல்லு பார்க்கறது ஒன்னே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் திருப்ப விடாது. நீ எவ்வளவு குட்டிக்காரன் அடித்தாலும் அந்த விட்டதை நீ விட்டு வேசிக்கிட்ட இருந்து நீ விலகி இருந்தா நீ இன்னைக்கு இப்படி ஆயிருக்க மாட்டா. இன்னைக்கு பாருங்க என்ன நடந்து. எல்லாம் சொன்னான், அவ வேசி தானே, அது பிசாசு தானே, உன் கையில் இருக்கிறது ஆபத்து தானே, உனக்கு வைக்கிற வேட்டு தானே, அது புத்தியை காண்பித்து விட்டது. என்ன நடந்தது? 19வது வசனம், அவன் தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்தி படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கி எல்லாம் போச்சு. எல்லாம் ஒரே நாளையில், ஒரே காலத்தில், ஒரே சமயத்தில் போய்விட்டது. அந்த 20வது வசனம்,
அப்பொழுது அவள் சிம்சோனை பெலிஸ்தர் உன்மேல் இப்போ இலக்கி விட்டுட்டு நாடகம் பார்க்கிறான். உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை, அபிஷேகத்தை விட்டு விலக்கினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். என்ன நடந்தது? 21. பெலிஸ்தர்கள் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து வைத்தார்கள். மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இன்னும் நீ விடாததை பிடிச்சிக்கிட்டே இருந்தா அது உன்னை அழிக்கிற வரைக்கும் நீ விட மாட்டா போலுக்கு. நிறைய பேர் அப்படிதான் ஒரு கங்கணம். எச்சரிப்போடு இந்த வசனத்தை தாழ்ந்திருக்கிறார். இந்த சபையில் ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு செய்தி உங்களுக்கு வரும்னா உங்க வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற செய்தி. எப்படியோ ஏதோ கடமைக்காக நீ கஷ்டப்பட்டு வரதையும் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையிலே அந்த பெந்தேகோஸ்து நம்ம இப்போ இருக்கிற சாம்சன், அவர் ஜாய்சன் பாஸ்டர், அவர் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக முன்ன போயிருப்பேன். அவ்வளவு ஆர்வம், வார்த்தை அப்படியே டைரியா 2006 2012 வரை அவர் சபைக்கு போன டைரி ஏண்ட இன்னும் அப்படி இருக்கு. அவர் பேசின வசனத்தை அப்படியே கோடிட்டு. எத்தனை பேர் இன்னைக்கு வசனத்தை டைப் பண்ணுறீங்க? எல்லாம் தெரியும். இந்த பையலுக்கு தெரியாததான் அவனுக்கு தெரிஞ்சது நமக்கா தெரியாது அப்படிங்கிற மப்பில் தானே இருக்கிறீங்க. எத்தனை பேருக்குங்க ஆசை இன்னும் நம்ம இதே போல வரணும், இதே போல சாதிக்கணும்? எவ்வளவு பெரிய காரியம் நமக்கு செய்ய போறார். சிம்சனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு வெங்கல விலங்கு போடப்பட்டு மாவரஸ். ஐயா சோத்திரம். இதுதான் ஒரு மனுஷனுடைய பின்மாற்றத்தினுடைய கதை. இந்த கதை நான் கதையா சொன்னாலும், சரித்திரத்தில் உள்ளதை சொன்னாலும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது என்பதை எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில சயன் பண்ணுவோம். ஒரு தாய் தகப்பன் பாவம் செய்ததுனால மகனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாகி, அல்லேலூயா. இனி கடைசியாக அந்த என்ன ஒரு மனுஷனை மட்டும் அடையாளம் காண்பிச்சு நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சிருவேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 49வது வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். சிம்சோன் ஆண்டவரை அசட்டை பண்ணி வேசியின் வீட்டுக்கு போனான். தாவீதோ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் எதிராளியை கொலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை கொலை செய்யக்கூடாது என்கிற பெருந்தன்மையோடு நடந்ததுனால கர்த்தர் சிம்சோனை கைவிட்டார், தாவீதை கைவிடவில்லை. 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதிலும் சிம்சோன் தான் விசேஷித்த அபிஷேகம். தாயின் கருவிலே இருக்கும்போதே அபிஷேகத்தை பெற்றவன். அன்பானவர்களே, அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு செய்கிற பிரதிபலன் அது என்னோடு கூட வருதுன்னு ஆண்டவர் சொல்வார். இந்த காலத்திலே அதுதான் நடக்கும். அதுதான் உன்னுடைய அசட்டையே உன் வாழ்க்கையிலே வேட்டு, உன்னுடைய மெத்தனம், உன்னுடைய திமிரு. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். அல்லேலூயா. தன் கையை அடப்பத்திலே போட்டு, நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நினைக்கிறேன், தாவீது கல்லில் அவன் கோலியாத்து விழல. அந்த அபிஷேக தைலம் சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவான். அப்படிதானே? தாவீத சிரசில் தலையில அபிஷேகம் பண்ணியிருக்கான். அந்த அபிஷேகத்தின் தைலம் எப்படி வடியும்? அவன் முகத்து வழியா வடியும். இவன் ஒரு மேய்ப்பன். என்னுடைய கற்பனை அது. மேய்ப்பனை பார்த்தீங்களா? சகோதரிக்கு தெரியும். மேய்ப்பன் கோனார் உறங்கிட்டீங்களா? கோனாரை பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டு கட்டியிருப்பாங்க. ஒரு பெல்ட்டு, ஆமாம் பாருங்க, ஒரு பெல்ட்டு கட்டியிருப்பாங்க. அந்த பெல்ட்டில் தான் எல்லாம் இருக்கும். இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்றான் தாவீத. அந்த அபிஷேக தைலம் அப்படியே வடிஞ்சு இந்த அடப்பை இருக்குல்ல, அடப்பை பெல்ட்டு, அதுக்குள்ள பாஞ்சிருக்குமா இல்லையா? கண்டிப்பா பாஞ்சிருக்கும். இது என்னுடைய கற்பனை. இப்போ ஆத்துல இருக்கிற கூழாங்கல், பெலிஸ்தனை கொல்வதற்கு கூழாங்கல்ல
தாவீது எடுத்து எங்க வைக்கிறான்? அடப்பத்தில். அங்க எழுதியிருக்கு பாருங்க, தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து. அப்ப அந்த அடப்பத்துக்குள்ளே ஏற்கனவே அபிஷேகத்தின் தைலம் இருக்கிறது. பாய்ந்து அவன் சிரசிலே ஊற்றப்பட்ட தைலம், அபிஷேக தைலம் அந்த அடப்பத்துக்குள்ளே இருந்து இவனும் கல்லை எடுத்து அடப்பத்துக்குள்ள வச்சு அதிலிருந்து ஒன்றை எடுக்கும்போது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கல், அதுதான் ஒரே கல்லில் பெலிஸ்தர் விழுந்தான். எத்தனை பேருக்கு இந்த ஞானம் இருக்கிறது? நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். அபிஷேகத்தின் வல்லமை. நம்ம சாதாரண அபிஷேகத்துக்காக என்ன பூசுறோம், அதனுடைய மேன்மை. பெரிய கோலியாத்து அவன் சரித்திரத்தையே மாற்றி விட்டது. கோலியாத்து விழுந்தான், படைகள்லாம் தெரிச்சு போச்சு, இவன் உயர்த்தப்பட்டான். உலகமே ஆச்சரியப்பட அளவு தாவீதை உயர்த்தி விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. 50வது இன்னொரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? 50வது வசனம் 50. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்த. அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ எந்த ஆயத்தமும் படாண்டாம், எங்க வேணாலும் போகலாம், எந்த இன்டர்வியூக்கும் போகலாம், எந்த பரீட்சைக்கும் போகலாம், எந்த பிசாசு கூட்டத்திலையும் போய் தைரியமா நிற்கலாம், எதிர்த்து நிற்கலாம், நிராயுத பாணியா போகலாம். அங்கே சிம்சோனும் வெறும் கையில் ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டான், இவன் கையில் பட்டையும் இல்லாமல் ஒரு பெலிஸ்தனை கொண்டு போட்டான். அதுக்கு ரெண்டோரும் ஜெயம் எடுப்பதற்கு காரணம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. இந்த காலத்தில் நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம். தயவு செய்து இனி சங்கீதத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வரிசையாட்டு 5 வசனத்தை வாசிக்க போறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இதை கவனிங்க. இப்ப நம்ம இருக்கிறோம், நம்மை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி விட்டார். நமக்கு எதிராய் ஒரு கூட்டம் எழும்பி நிற்கத்தான் செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. 3வது வசனம், ஆமா, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். 4வது வசனம், பரலோகத்தின் வீட்டிருக்கிறவர் நகைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம அபிஷேகம் இந்த தைலத்தை பூசிக்கிட்டு அழுது, ஐயோ என் தலையில் இருக்கிற அபிஷேகம் என்னை அபிஷேகம் பண்ணட்டும் நீ கேட்டா இன்னைக்கே உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். நாங்களும் இப்படி தாங்க பெற்றோம், நாங்களும் பெற்றோம். தாவீதும் இப்படிதான் பெற்றான். தாவீதுக்கு தலையில ஒரு எண்ணெய் குப்பையை தான் கொண்டு ஊத்துனாங்க, அபிஷேகம் எண்ணெய். அதனால்தான் பலப்பட்டான். வாங்கிட்டு சும்மா தொடச்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருந்தோம்னா வராது, அபிஷேகம் வராது. அல்லேலூயா. அதை விசுவாசித்து என் தலையில் அபிஷேக தைலம் இருக்கு, அது எனக்குள் இறங்க ஆண்டவர் உதவி செய்வார் என்று போராடினால் பாருங்க, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். நீ சும்மா இருக்கணும், உனக்கு ஒரு வேலையே கிடையாது. அபிஷேகம் மாத்திரம் நீ பெற்று ஆண்டவருக்கு உண்மையாயிருந்து பரிசுத்தத்தை காத்து பாரு. உன்னுடைய லைஃப்பில் உனக்கு எந்த சப்போர்ட்டிங்கும் வேண்டாம். ஒரு மனுஷன் உன் மேல ஒரு வார்த்தை சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியாது. 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசுவார், தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். யாரு? அபிஷேகம் பண்ணினவனுக்கு எதிராக நாக்கை தூக்குறவனை அவர் கலங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 20, 6, 7, 8. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருவார், அருளுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீ ஒண்ணுக்குமே லாய்க்கப்படாத மகள், உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஏசப்பா அவ்வளவுதாங்க. உனக்கு பரத்திலிருந்து பதில் வரும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட விட்டார்,
இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பாதுகாப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார் விண்ணப்பத்துக்கு. உதாரணத்துக்கு நம் மனைவிக்கு பாருங்க, ஒரே நாளையில் 3 மணி நேரத்தில் நாக்கு எப்படிங்க வந்தது? வருங்க, ஒத்தாசை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, கடைசியாக ஏசாயா வாக்குத்தத்த வசனம் எத்தனை நம்ம சத்தியம். ஏசாயா 45:1, ஏசாயா 45:1 போடுங்க. இந்த 4 வசனமும் நம்ம வாழ்க்கையிலே அவர் கண்டிப்பாக கொடுப்பார். சுதந்தரித்து கொண்டு இருக்கிறோம், சுதந்தரிக்க போகிறோம். அதை ஆளுகை செய்யும் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. யாருக்கு? ஆண்டவருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்த வசனம். 2வது வசனம் 2, நான் உனக்கு முன்னே போய் கோணலான்மை சபையாக்குவேன். ஃபர்ஸ்ட், நம்முடைய வாழ்வாதாரத்தில் நம்ம சுதந்திரிக்க முடியாத, ஆண்டு அனுபவிக்க முடியாத, நம்முடைய பாதையில் குறுக்கிட தடைக்கல்ல மாற்ற முடியாத சகல கோணலான்மைகளையும் செம்மையாக்குவாராம். சகலத்தையும், ஒரு காரியம் 2 காரியம் இல்லை, வேலை விஷயம், திருமணம், அது இது சப்பு சவறு எல்லாமே அவர் செம்மையாக்குவார். 2வது 3வது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரியவருங்க. அவருடைய குணம், அவருடைய செயல்பாடு, அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம் முழுவதும் உனக்கு அறியும்படி நீ உனக்கு வெளிப்படுத்துவார். அதான் அது உண்மை. 4வது வசனம் பாருங்க, எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார். வெங்கல கதவுகளை உடைத்து, நீ சொப்பனம் கூட கண்டு இருக்க முடியாது. உனக்கு முன்னால இருக்கிற வெங்கல கதவு, அதை அசைக்க, அந்த தாழ்பால தூக்க வர உனக்கு கழிவு கிடையாது. உனக்காக அடைப்பட்டு இருக்கிற வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து நீ செய்ய முடியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட உன் ஆசீர்வாத தடையாய் இருக்கிற வானத்து மதுகளை திறந்து, அல்லேலூயா, வெங்கல கதவுகளை உடைப்பாராம், இருப்பு தாழ்பார்களை முறிப்பாராம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இதை விட உன் வாழ்க்கையில விசேஷமா நீ ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் முடியாது. உங்க பாட்டா பூட்டா காலத்துல கோடி கோடியை சேர்த்து வச்சாலும் இதற்கு ஈடாகாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதை ஒருவனும் களவு செய்ய முடியாது. ஒரு பைசாயிலிருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. அந்த ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அந்த அபிஷேகத்தின் வல்லமை. இந்த உபவாச நாள் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியின் நாள். ஒருவேளை பிரியமானவர்களை, வார்த்தை உங்களை தொட்டிருக்குமானால் இன்னைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினது உண்மையானால் எனக்கு இன்னைக்கு என் தலையில பூசப்பட்ட எண்ணெயும் அது ஜீவன் உள்ளது, நான் விசுவாசிக்கிறேன். தாவீது அசட்டை பண்ணல. சாமுவேல் என்கிற ஒரு கிழவன் வந்து ஒரு அபிஷேக எண்ணெயை பூசினான். அது என்ன செய்யணும்? அவன் அசட்டை பண்ணல, அதே ஒரு தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டான். நான் ஒரு அற்பமான மனுஷன்தான். எல்லாருடைய தலையிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே எத்தனை பேர் இன்னைக்கு பலப்பட போறோம்? நிச்சயமா பிரியமானவர்களே, சாமுவேல் ஒரு வயது முதிர் சென்ற ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அந்த அபிஷேக தைலம், அப்பா ஆண்டவரே, டாடி டாடி டாடி, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே அவன் தீர்க்கதரிசி. அவனை குறித்த அபிஷேகம் அறிவிக்கப்பட்டது. நம்முடைய தாய் கருவிலே உருவாகும் முன்னே நம்முடைய கருவை கர்த்தருடைய கண் கண்டிருக்கிறது. இன்னைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
அது மேன்மையானது, உயர்வானது. இது பரிசுத்த கூடாரம், பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த சபை. இது நேரப்போக்கு கால நேரம் இல்லை. ஆண்டவருடைய தீர்மானம்தான் சபை கூடி வருதலை ஆசீர்வதிக்கும். இந்த அபிஷேக தைலம் அசட்டை பண்ணாதபடி, சிம்சோனை போல ஹல்லேலூயா, அந்த அபிஷேகத்தை நிர்விசாரமாய் எண்ணாதபடி ஒவ்வொருவரும் புதுப்பிக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். தயவு செய்தப்பா, சிம்சோனை குறித்து வேதத்திலே அவனுடைய சரித்திரம் முழுவதையும் தியானிக்க உதவி செய்தீர். மேன்மையான உச்சத்திலே இருக்க வேண்டிய சிம்சோன் ஒரு தாய் தகப்பனுடைய அசட்டையினாலே ஆண்டவரே அவன் நசரேன விரதத்தை விட்டு ஒரு வேசியின் இல்லத்திலே போனது போல எங்கள் தலைமுறைகள் ஆகாத சம்பாசனை, ஆகாத செல்லை பார்த்து ஏமாக்கப்பட்டு விடாதபடி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின தைலத்தை, ஆண்டவரே அது உச்சிதமான தைலம், வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்னை ஒரு அபிஷேகமாய் பண்ணி வைத்திருக்கிறார். என்னை ஒரு மேன்மைப்படுத்த போகிறார். நான் உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட போகிறேன். கர்த்தர் என் நினைவாய் இருக்கிறார் என்கிற நினைப்போடு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும், சிறியவர் பெரியவர் முழுவதும் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், சத்துவம் பெற்றவர்களாய் தாவீது பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டுவிடாதபடி தன்னை தாழ்த்தி மேலும் மேலும் உயர்வை கண்டது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் தலைமுறைகளும் இந்த அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சி உடையவராயிருக்க ஆண்டவர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே புதிய அபிஷேகத்தாலே ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசியாய், வரம் பெற்றவர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், ஆண்டவரே சிங்கத்தை தலையை உடைத்து ஜெயம் எடுத்த சிம்சோனு போல பலசாலிகளாய், தாவீதை போல சாதிக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு சாட்சி உடையவர்களாய், அற்புதங்களை அதிசயங்களை ஏறெடுக்கிறவர்களாய் எங்களை பயன்படுத்தும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.